நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சத்யன். நான் செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இங்கே நான் ஷேர் பண்ணுற என்னோட வியூஸ் எல்லாமே ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. நேற்று நம்ம அனாலிசிஸ் வீடியோ போடல, அதனால் இன்றைக்கி மூவ்மெண்ட் மட்டும் எப்படி இருந்தது அப்படின்றத நம்மளோட இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி செக் பண்ணிடலாம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 7 சிக்னல் வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிக்னல் ஃபெயிலியர், மற்ற எல்லாமே சக்ஸஸ்ஸு. இதுவும் சக்ஸஸ், இது சக்ஸஸ்ஸு. இந்த 3 சிக்னலில் நம்ம என்ட்ராகிருக்கு தேவையில்லை. நம்ம ஏற்கனவே இண்டிகேட்டரை எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே சொல்லியிருந்தோம், இந்த 3 சிக்னலை நம்ம அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு ஒரு ரேஞ்ச் செட் பண்ண உடனே இந்த இடத்துல ஒரு லைன் போட்டோம் அப்படின்னாக்கா இதை பிரேக் பண்ணும்போது தான் நம்ம அடுத்த சிக்னலில் என்ட்ராகணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த 3 சிக்னலை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். இந்த சிக்னலில் இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் என்ட்ராகிருந்தோம்னா நல்ல பாயிண்ட்ஸ் பிடிச்சிருக்கலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சிக்னல்ஸ் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு. பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 8 சிக்னல் வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிக்னலே நமக்கு வந்து செம்ம சக்ஸஸ் சிக்னலே, கிட்டத்தட்ட 300 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது சிக்னல் வந்து ஃபெயிலியரு, 3, 4, 5 எல்லாமே சக்ஸஸ்ஸு. இந்த சிக்னல் வந்து எகெயின் ஸ்டாப் லாஸ் கிட்ட. இது ரெண்டுமே வந்து நியூட்ரல், ஆல்மோஸ்ட் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, பட் நம்ம வெளியே வந்திருப்போம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சிக்னல் வந்து பர்ஃபெக்டாக இன்றைக்கி ஒர்க் ஆகிருக்கு. சப்போஸ் நீங்கள் என்னோடய இண்டிகேட்டர் வீடியோ பார்க்கல அப்படின்னாக்கா நான் ஐ பட்டன் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நாளைக்கான மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத செக் பண்ணிடலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இங்கேருந்து நாளைக்கு மூவ்மெண்ட் எப்படி இருக்கலாம் அப்படின்னாக்கா, சப்போஸ் இங்கேருந்து ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி அப்படியே மேலே போனாங்க அப்படின்னாக்கா இந்த ஜோனில் ரிவர்ஸில் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் இந்த ஜோனை ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னாக்கா ரீட்ரேஸ்மெண்ட்டில் நீங்கள் அப்சைடுக்கான சான்சஸ் பார்க்கலாம். இந்த லைன் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது 22,500 வரைக்கும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஒரு சினாரியோ. சப்போஸ் இந்த இடத்துல ரிவர்ஸில் எடுத்தாங்க அப்படின்னா இந்த ஜோன் வரைக்கும் கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. வந்தாங்க அப்படின்னா திரும்ப இதில் ரிவர்ஸில் எடுத்துக்கிட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு சினாரியோ. சப்போஸ் கீழே வந்துட்டு இந்த ஜோனில் ரிவர்ஸில் எடுத்தாங்க அப்படின்னாக்கா திரும்ப மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் இந்த ஜோனை ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணாங்க அப்படின்னாக்கா கீழே இந்த லைன் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இங்கே வந்துட்டு திரும்ப இங்கேருந்து ரிவர்ஸில் எடுக்கலாம். சப்போஸ் இந்த லைனையும் ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணாங்க அப்படின்னாக்கா நம்ம டவுன் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். இந்த லைன் வரைக்கும் கீழே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எப்படி ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு உங்கள் பொசிஷன்ஸ் எடுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ ஒரு கரெக்ஷனுக்கான இடத்துல இருக்குது கரெக்டாக. ஸோ இங்கேருந்து மேலே போயிட்டு இந்த ஜோனில் ரிவர்ஸில் எடுத்துகிட்டு கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. வந்தால் இது வரைக்கும் வரலாம். இது ஒரு சினாரியோ. சப்போஸ் ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி கீழே வந்தாங்க அப்படின்னா இந்த ஜோனில் ரிவர்ஸில் எடுத்துக்கிட்டு திரும்ப மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது இன்னொரு சினாரியோ. சப்போஸ் இங்கேருந்து ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி கீழே வந்து இந்த ஜோனை ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணாங்க அப்படின்னா அடுத்த சப்போர்ட் இந்த லைனு, இதையும் பிரேக் பண்ணாங்க அப்படின்னாக்கா நம்ம டவுன் சைடுக்கான சான்சஸ் பார்க்கலாம். இந்த லைன் வரைக்கும் கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இது வந்து இமீடியட்டாக நடக்கிறது இல்லை, பட் ஃப்ளோ. சப்போஸ் இந்த ஜோனை பிரேக் பண்ணி கீழே வந்து இந்த லைனையும் பிரேக் பண்ணால் நம்ம டவுன் சைடுக்கான சான்சஸை பார்க்கலாம். அதே போல் இங்கேருந்து ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி மேலே போயிட்டு இந்த ஜோனை ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணி மேலே போனாங்க அப்படின்னா அப்சைடுக்கான சான்சஸ் பார்க்கலாம். இங்கேருந்து போனாங்கன்னா ஆல் டைம் ஹையை ஹிட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஆல் டைம் ஹையை ஹிட் பண்ணிவிட்டு திரும்ப ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வரலாம். நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி, அதனால் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். இனிஷியலாக இந்த இடத்துலேயே அரைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பைக் அடித்து இந்த ஜோனை பிரேக் பண்ணிட்டு மேலே போகலாம், இல்லை கீழே போகலாம். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். Thank you.